கத்திரிக்காய் தக்காளி தொக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆனா இதை இந்த மாதிரி வட்டமா தான் நறுக்கிக்கணும். அப்பதான் வந்து அது குலையாம இருக்கும். ரொம்ப நீட்டமா நறுக்கினா சீக்கிரத்துல குலைஞ்சிரும். அதனால நல்லா அப்படி வட்ட வட்டமா நறுக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெயிலே நம்ம செஞ்சிடலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 3-4 பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கோம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நாம வந்து ஸ்லேஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. நிறையெல்லாம் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு விட்டுடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வெடித்ததோட இந்த எண்ணெயில் பச்சை மிளகாயை போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், தக்காளியை போட்டுடலாம். இப்போ இந்த தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுருவோம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டு விட்டுறலாம். அப்போதான் உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வேகும். வெங்காயம் வேகுதோ இல்லையா, தக்காளி கொஞ்சம் மசிய வெந்தா போதுமானது. இப்போ உப்பும் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சா போதுமானது. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுருவோம். நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பிரட்டி விட்டுருங்க. அதாவது தக்காளி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு பிரட்டி விடுங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளிக்கு தான் உப்பு போட்டோம். அதனால என்ன பண்ணிடுவோம், இந்த கத்திரிக்காய்க்கும் கொஞ்சமா உப்பு தூள் போட்டுருவோம். ஏன்னா உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சும்மா 2-3 நிமிஷத்துல நம்ம இது அதாவது கத்திரிக்காய் மட்டும் ஃபாஸ்டா வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும் அப்படி இப்படிலாம் இல்லை. ரொம்ப ஈஸியா சிம்பிள். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிரும். அவ்வளவுதான். அது ஒரு 5-10 நிமிஷத்துல வதங்கிரும். இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலயே வெந்துடும். அவ்வளவுதான். வெந்துருச்சு. தக்காளி தொக்கு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வச்சு சைடிஷா சாப்பிடலாம். முக்கியமா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சைடிஷா தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து தோசைக்கு வச்சு சாப்பிடவும் இது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதுலயே என்ன பண்ணிடலாம், நீங்க கொஞ்சம் இந்த துண்டு கருவாடு வச்சிருந்தீங்கன்னா அதையும் போட்டு செய்யலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.